தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்துக் கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் நடக்க போகுது அப்படின்னா பெருசா நெகட்டிவா ஒண்ணும் இல்ல. என்னதான் 5 கிரகம் ஒரு இடத்துல சேர்ந்தா என்ன, 6 கிரகம் ஒரு இடத்துல சேர்ந்தா என்ன, நம்ம காட்டுல மழைதான். ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் தாண்டி வேற என்ன வேணும் மேஷ ராசிக்காரர்களுக்கு. தலைமைத்துவம் அதிகரிக்க போகுது. எப்பயுமே சொல்ல மாதிரி ராசிநாதனுடைய அமைப்பு மட்டும் நல்லா நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதுங்க. யார் என்ன ஷேக் பண்ணாலும் நம்ம வந்து ஆடவே மாட்டோம் இல்லையா? நீங்க எவ்வளவு கமெண்ட்ல போடுறீங்க, நல்லா ஆடுறேன், நான் அடுத்த மாசம் வந்து பலன் குடுக்கல. அந்த மாரிதான். செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. மேஷ ராசிக்காரர்களுக்கு முதல் 23 நாட்கள் அவங்க காட்டுல மழைதான். ஆனா 3ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் புதன் போய் ராகுவோடு இணைய போகிறார். இத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகுவோட பொசிஷன் எப்படி இருக்குன்றது ஒரு முக்கியமான ஒரு விடயமா இந்த தடவ கருதப்படுது. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் வெற்றி ஸ்தானம், விஜயஸ்தானம், சீக்ரெட் உங்களுக்கு கூட சொல்றேன். காசிப் பேசுறதெல்லாம் 3ஆம் இடம். டிராவல் பண்றதெல்லாம் 3ஆம் இடம். ஷார்ட் டிராவல் பண்றதெல்லாம் 3ஆம் இடம். 1 மணி நேரத்துல போயிட்டு வரேன், 2 மணி நேரத்துல போயிட்டு வரேன், 5 மணி நேரத்துல போயிட்டு வரேன், இதெல்லாம் 3ஆம் இடம். தைரிய, வீரிய, விஜயஸ்தானம் அதெல்லாம் இருக்கட்டும். வெற்றி ஸ்தானம் அதெல்லாம் இருக்கட்டும். கம்யூனிகேஷன் அது 3ஆம் இடம். டேட்டா கலெக்ட் பண்ணி வைப்பீங்கல்ல, ஒரு 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 விஷயம் கலெக்ட் பண்றீங்களா, அதெல்லாம் உங்களுடைய 3ஆம் இடம். நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு சில அப்படி காட்டுவீங்கல்ல, உங்களை எடுத்து நிரூபிப்பீர்கள்ல, அதெல்லாம் 3ஆம் இடம். அப்ப இந்த இடத்துல வந்து ராகு இருக்கும்போது, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ராகு கொடுத்தால் எவர் தடுப்பார்னு இருக்கு. சனியை போல் ராகு வேலை செய்வார் இல்லையா? அப்ப ராகு வந்து பிரம்மாண்டம் இஸ் ஈக்வல் டு ராகு, பேராசை இஸ் ஈக்வல் டு ராகு. புரிஞ்சிருச்சுல? அப்ப ராகு என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிந்து மீனாட்சி புண்ணியத்துல எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ண போறாரு. குருவோட பார்வையில இருக்காங்க. அதனால பெருசா கவலைப்பட்டுக்க வேணாம். அப்ப மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உங்கள பத்தி நெறைய பேர் காசிப் பேசுவாங்க. இல்ல நீங்க நெறைய பேர பத்தி காசிப் பேச வேண்டிய சூழல் வந்துரும். தெய்வங்களா வாய்க்கு ஜிப்லாக் போட்டுக்கோங்க. இல்லாட்டி சாதாரணமா தான் பேசியிருப்பீங்க. அத வீடியோ எடுத்து ட்ரோல் பண்ணி, அத வந்து மெயில் பண்ணி உங்கள வேல விட்டு அனுப்புற அளவுக்கு எல்லா லீலைகளையும் செவ்வனே ராகு செய்றாரோ இல்லையோ கூட இருக்கிறவன் செஞ்சுருவான். ஏன்னா 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உடையப்பட்டவர் தான் புதன். புதன் நம்மளுக்கு மாரகாதிபதி. இந்த மாரி ரொம்ப டெக்னிக்கா பேசினா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. புதன் நம்மளுக்கு இப்போதைக்கு பாசிட்டிவா இல்ல. அதனால அவர வச்சு நம்ம வந்து அதே மாரி கொஞ்சம் காதல், கவிதை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். எடுத்தோனே பாசிட்டிவா சொல்லுவீங்கன்னு வித்யா மேம் தான் நீங்களும் இப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன பண்றது? எனக்கும் பாசிட்டிவா சொல்லணும்னு ஆசை தான். நெகட்டிவா சொல்லி அது நடக்காம போய் நீங்க திட்டினாலும் பரவால்ல. பாசிட்டிவா சொல்லி அது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஆயுசுக்கும் உறுத்தும்ல. அதனால இருக்கிறத உள்ளத உள்ளபடியே சொல்லிட்டேன். கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய மாதம். எந்த இடத்துல பேசல, பழகுற மக்களிடம் யாராவது உங்கள காசிப் பேசினாலோ, இல்ல யாராவது உங்கள காசிப் பேச தூண்டினாலும் தயவு செஞ்சு காது குடுத்து கேட்காதீங்க. ரொம்ப 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 இந்த தடவ நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு கைடன்ஸ் இது மட்டும் தான். ஓகே கிளியர். 2ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி ஆல்மோஸ்ட் ராகுவோட சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டைம் பீரியட் குடுக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்திருக்காரு. லாபத்தை குடுக்கக்கூடிய இடத்தில் ராகு. இன்னொரு விஷயம்னா, அந்த லாபம் சொல்லக்கூடிய இடம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு நல்ல இடம் கிடையாதுங்கிற பொறுத்து அதுல ராகு இருந்தா கெட்டவன் கெட்டு போனால் ராஜயோகம் தான். அப்ப நெறைய வருமானம் வருவதற்கான வாய்ப்பு. பிரம்மாண்டமான வருமானம் வரும். நம்ம இவ்வளவுதான் எதிர்பார்த்திருப்போம். ஆனா அதை மீட்டி நெறைய வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ இருக்கும். நான் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணோம்னா, திடீர்னு எக்ஸ்ட்ரா ஒரு 25,000 30,000 வரதுக்கான வாய்ப்பெல்லாம் அது கொண்டு வந்து குடுக்கும். அப்ப இந்த தடவ மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் வருவதற்கான வாய்ப்பை அங்க இருக்கக்கூடிய சுக்கிரனோடு இணைந்திருக்கக்கூடிய ராகு செய்ய போறார். 6ஆம் தேதிக்கு மேலேயே ரொம்ப ரொம்ப டைம் பீரியட் நல்லா இருக்கு. இதுவரைக்கும் இல்லாதவருக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் இயல்பாவே மேஷம்னா கான்ஃபிடன்ட் தான். என்ன யோசிக்காம செஞ்சுட்டு அப்புறம் யோசிப்பீங்களா? இந்த தடவ கொஞ்சம் யோசிச்சு, யோசிச்சு நீங்க செய்யற மாரியான சினாரியோ கிரியேட் பண்ணி குடுக்க போறாங்க. கிளியர்? அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு மோல்டு அப்படியே ஒரு ஷீல்டு மாரி ராகு வந்து செயல்பட போறார். ரொம்ப நல்லா இருக்கு. பெருசா நெகட்டிவா கவலைப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனம். நெறைய பேருக்கு இஎன்டி பிரச்சனை, கழுத்துல சுளுக்கு பிடிக்கிறது, கால்ல அடிபடுறது, இதெல்லாம் வந்து செவ்வனே நடக்கும். அதுவும் பாதத்துல, கணுக்கால்ல சில பேர் காஃப் மசில் பிடிச்சுக்கிறது, பாதத்துல சுளுக்கு சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன், கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி 12ஆம் இடத்துல இருந்து ராகு மட்டும் தானா, நான் அவனோட பெரிய ஆள் அப்படின்ற மாரி சனி வேலைய அதான் பாதம் அப்படின்றதே 12ஆம் இடம். நம்மளுக்கு வேற என்னதான் நம்ம அப்படியே பெருசா சொன்னாலும், நிஜமாவே 7 சனியில இருக்கோன்றத அப்பப்போ மைண்ட்ல வச்சுக்கணும் இல்ல? அப்ப இந்த தடவ விரயச்சனியா இருக்கும்போது சில சுப விரயங்கள் எட்டி பார்க்கும். உங்களுக்காக, உங்களுடைய பெயர் புகழுக்காக, உங்களுடைய கௌரவத்திற்காக, குழந்தைகளுக்காக ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதியும் போய் சேர்ந்திருக்காரு. 5ஆம் இடமே பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, கௌரவம் எல்லாம். இதற்காக சில செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய சூழலை பிப்ரவரி மாதம் 15 தேதிக்கு பிறகு நடக்கும். சில பேருக்கு சூரியன் அப்படின்னாலே கணவன், சூரியன் அப்படின்னாலே மூத்த குழந்தை, சூரியன் அப்படின்னாலே அப்பா அப்படின்ற கான்செப்ட்ல இவர்கள் 3 பேருடைய உடல்நிலையும்
கொஞ்சம் கவனமா எடுக்கணும். அத தாண்டி சூரியன்னா தல. இன்னொன்னு சூரியன்னா அபார்ட்மெண்ட்ஸ். யாரெல்லாம் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்களோ, இந்த தடவை ஏதாவது ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் பிரச்சனை வரப்போகுது. பிளம்பருக்கு நீங்க மொய் எழுத போறீங்க. ரெடியா இருந்துக்கங்க. கிளியர். அதே மாரி குழந்தைங்களுக்கு சின்ன சின்னதா உடம்பு படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவை எல்லாம் கூடி வரப்போகுது. ஸ்டாண்ட் அலோனா நிக்க போறீங்க. நெறைய விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரம்மாண்ட வெற்றி கிடைக்க போகுது. நெறைய செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகிறது. நெறைய வாக்கு வாக்கு வன்மை. இதுவரைக்கும் உங்க பேச்ச கேட்கலன்னா, இப்ப நீங்க சொல்ற பேச்ச கேட்பாங்க. உங்க பேச்சுக்கான மரியாதை கிடைக்கும். 2ஆம் வீட்டு அதிபதியும், 7ஆம் வீட்டு அதிபதியுமான சுக்கிரன், ராகு. ஏன்னா, சுக்கிரன் வந்து ராகு இப்போ நீங்க நானும் எந்த இடத்துல இருக்கோன்றத பொறுத்து நம்மளுடைய ஒரு விளைவு இருக்குல்ல. சோ ஜாலியா இருக்கும்ன்ற மாரி இந்த சுக்கிரன், ராகுலாம் கொஞ்சம் நண்பேண்டா, நட்புடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது 7ஆம் இடம்ன்றது சும்மா கடத்துறதுக்கிட்டே போகாதீங்க. பாவம் அவங்கள விட்டுறலாம். சமுதாயம், வெகுஜன தொடர்பு, பார்ட்னர்ஷிப் உங்களுக்குன்னா எனக்கு நீங்க நீங்க பார்க்குற ஒவ்வொரு மனிதரும் உங்களுக்கு கீழ ஒவ்வொரு மனிதரிடமும் மதிப்பு, மரியாதை உயர்வதற்கான வாய்ப்பை பிரபஞ்சம் இந்த தடவ உங்களுக்கு உருவாக்கி குடுக்கும். இதுவரைக்கும் யாரும் என்ன மதிக்கலன்னு சொன்னீங்கன்னா, இந்த தடவ உங்களுடைய மதிப்பு எப்போ வரும்? பணம் காசு இருந்தா வரும். இல்ல திறமை இருந்தா வரும். இல்ல உங்களுக்கான அடையாளம் இருந்தா வரும். அப்ப இதெல்லாம் வரப்போகுது. சோ மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ நினைத்தது, நினைக்காதது எல்லாம் கிடைக்கப் போகிறது. பேச்சில் மட்டும் கவனம் தேவை. செயல்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இன்வெஸ்ட்மென்ட் நோ. லாபம் வரவே வராது. தயவு செஞ்சு எதையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணிட்டு அப்புறம் உட்கார்ந்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஆன்லைன் ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய இந்த உருவாக்கி கொடுக்கும். கிட்டத்தட்ட காலபுருஷனுடைய அமைப்பு தான் மேஷத்துக்குன்ற போது 11ஆம் இடத்துல 5 கிரகங்களுடைய ஒரு அமைப்பு பிளஸ் ராகுவுடைய அஹ், இணைவு. கொஞ்சம் கவனமா இருக்கும். இத மட்டும் பாத்துக்கிட்டா போதும். மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே, படிக்கிற மேஷராசி பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? எக்ஸ்ட்ராடனரியா படிக்க போறீங்க. நெறைய பேருக்கு பேப்பர் பிரசன்டேஷன் பண்ண மாரியான ஒரு சினாரியோ கிடைக்கும். வெளியூரு, வெளிமாநிலம், வெளி ஸ்கூலு, வெளி இடத்துல அப்படின்ற மாரி உங்களுக்கான திறமை, தகுதி வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் வந்து உங்களுடைய அடையாளம். ஆரம்பிக்கும்போதே தைப்பூசத்தோட ஆரம்பிக்குதுங்க. 4ஆம் வீட்டு அதிபதி தான் அப்படி சந்திரன் தான் ரோல் பண்ணி அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. சூப்பரா இருக்கு மேஷராசிக்கார குழந்தைங்களுக்கு அல்டிமேட்டா படிக்க போறீங்க. திறமை வெளிப்படக்கூடிய வருடமாக, மாதமாகவே இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. வருடம் முழுமையும் அப்படிதான் இருக்க போகுது. கிளியர். 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? எண்ணமெல்லாம் ஈடேற போகுது. ஜெயிக்கணும்ன்ற வெறி வரப்போகுது. வீடாவது, பொண்டாட்டியாவது, புள்ளைங்களாவது அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும். காசு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபினான்ஷியலா நான் எப்படி குரோத் ஆகணும்? அது மட்டுமே இந்த மாசம் ஃபுல்லா மைண்ட்ல இருக்க போது. அதுக்கு ராகுவும் உங்களுக்கு மிகப்பெரிய காரணியாக, உந்து சக்தியாக இயங்க போறார். கிளியர். 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிள்ளைகள் குறித்த கவலை வரலாம். இல்ல பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு தடை இருக்கே. ஏன்னா இந்த வயது வரும்போது அந்த தசா புத்தி வந்து அப்ப தசா புத்தி நாதன் எங்க இருக்காருன்றத பொறுத்து சினாரி எடுக்கும்போது 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் பிள்ளைகள் குறித்த சில சில கவலைகள். நிறைய பிள்ளைங்க ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. ராகு 11ஆம் இடம்னாலே ஃபாரின் இண்டிகேட் பண்ணுவாரு. உங்களுடைய குழந்தைங்க வெளியூர், வெளிநாடு போய் படிப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்காட்டி இந்த மாசம் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதற்காக சில வேலைகளை நீங்கள் மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிள்ளைகள் குறித்த ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் உங்களுடைய நாட்டு ராகு எப்படி இருக்கான்றத பொறுத்து நிகழ காத்திருக்கிறது. 60 தாண்டிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க எல்லாருக்கும். நிறைய அட்வைஸ் பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய வார்த்தை மூலமாக சில பேருடைய வாழ்வியல் மாறும். நான் சொன்ன மாதிரி 2ஆம் இடத்து அதிபதி இயங்கும் போது நீங்க சொல்ற விஷயத்தை கேட்டு எப்படி ஜெயிக்கிறன்ற சூட்சமத்தெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க. அதன் மூலமாக நிறைய பேருடைய லைஃப் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கூட்டி கழிச்சு பார்த்தா மேஷ ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி காத்திருக்கிறது. பேச்சில் மட்டும் கவனம் தேவை. செயல்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை வரும். கால் அடிபடாம பாத்துக்கோங்க. ஒருவேளை அப்படிலாம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா பெருசா அடி விடாம சின்னதா அடி விடுறதுக்கு முருகப்பெருமானை பிடித்துக் கொள்ளுங்கள். ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால முருகப்பெருமான் வழிபாடு உங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாக இந்த மாதம் அமைய காத்திருக்கிறது. ஓகே, என்ன பாப்பீங்க? மேஷராசிக்காரங்க இந்த குதிரை பாப்பீங்க. பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய குதிரை பாக்குறது, அதுவும் ஒயிட் கலர்ல இல்லாட்டி வந்து பிரவுன் கலர்ல குதிரை பாப்பீங்க. அது 2 குதிரையும் உங்க கண்ணுல படும். இல்ல நீங்க மொபைல் திறக்கும் போது புரியல போற இடத்துல படும். இதெல்லாம் வந்து எப்படி குதிரை வந்து கடிவாள கட்டின மாதிரி ஒரே ஸ்ட்ரெயிட்டா ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீ எதை பத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் காதுல வாங்காம நீ ஓடிட்டே இருக்கு. உன் கூட நான் இயங்கிட்டே இருக்கேன். பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குதிரை பாத்துல இந்த நிகழ்வு இருக்கு. குதிரை பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மகத்தான வெற்றிக்கான மாதமாக அமைய காத்திருக்கிறது.